அஜித் வாழ்க, விஜய் வாழ்க. நீங்க எப்போ வாழ போறீங்க? அஜித்தே கடவுளே. தம்பி இது பேசுறது சரியில்லை. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக போராடும் மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று தனியார் மண்டபத்தில் சந்திக்கிறார். தொடர் போராட்டம் நடத்தி வரும் கிராம மக்களை சந்திக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திட்டமிட்டிருந்தார். நீ ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை இன்னும் சற்று நேரத்தில் தவேக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். மாப்பிள்ளை எப்படி வர்றாரு, எதுல வர்றாருன்னு எதுவுமே தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? தவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஏகனாபுரம் கிராம மக்களை சந்திக்கவிருக்கின்றார். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. என்ன ஸ்டைல் பரியாயோ. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. தலை சுத்துதா? இப்போ சுத்தம் பாரு. எல்லாருக்கும் வணக்கம். பாரியா அங்க பாரியா, அங்க பாடுறா, அங்க பாடுறா, கத்தி விளையாடு பாடுறா. எல்லாருக்கும் வணக்கம். உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரும் கூட நான் தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்கள மாதிரி விவசாயிங்க தான். 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிப்பேன். டேய் கிளம்புமா. என்ன மாஸ்டர், வீடு கட்டலையா? வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஓ, அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இத நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. வேற யாரு? நான் தான். இப்ப ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர பிளட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை, நீர்நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது. தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். ஓகே, ஒரு நிமிஷம். இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது 90% ஆஃப் விவசாய நிலங்கள், 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுத்திருக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள்.
அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. சாம்பார் அப்ப எனக்கு நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. நீ ரொம்ப தைரியசாலிப்பா. அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. சும்மா அதிரதுல கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். எந்திரிச்சு போலாம். என்ன போடுறீங்க? எந்திரியா போலாம். இந்த டீ குடிச்சு வந்தப்பா. வாயண்ணா. இது எப்படி கலக்கிட்டல. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. விட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். டேய் சூடா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடுறா. என்ன வெயில் நேரத்துல வெந்நீர் கேக்குறீங்க? வெறி ஏத்தத்தா நொறுக்கி விட்டுட்டாங்க. ஐநா டச்சு கொளுத்திட்டாங்க. நான் தான்டா உம்மால அழியோ அப்படிங்கிறேன். சரி ப்ரோ பாட்டு.